உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். காதல் திருமணம் அப்படின்னா ஜோதிடம் பார்க்க பொருத்தம் பார்க்க அவசியம் இல்லை. அந்த இரண்டு மனங்கள் ஒத்து போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அதன் பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கு நிறைய காதல் திருமணங்கள் ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை கொடுக்காம நடுவில் டைவர்ஸ் ஆகிறதுக்கு காரணமே இதெல்லாம் நடந்திருக்குமே உங்கள் லைஃப்பில். ஆஃப்டர் மேரேஜ் இத்தனைக்கும் 6 மாதங்கள் தான். 6 மாதங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள பயங்கரமான பிளவு ஏற்பட்டு 2 பேருக்கும் பொருத்தம் பார்த்து எங்கே என்ன பிரச்சனை இருக்குது, இவங்க 2 பேருக்கான ஸ்தலங்கள் என்ன பரிகாரங்கள், இது எல்லாத்தையுமே ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸாக வந்து நீங்கள் எங்கே போயிட்டு வாங்க, இந்த கிழமையில் போயிட்டு வாங்க, வேறு கிழமையில் போகாதீங்க, இந்த கோயிலுக்கு இந்த கிழமைனா இந்த கிழமை தான் போகணும், நாங்கள் லீவ் போட வேண்டிய போடுங்க, உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும் லீவ் போடுங்க. நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணுங்கள், அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுங்கள், அந்த மேரேஜுக்கு பார்க்க வேண்டிய பொருத்தத்தை பார்த்தால் மட்டும்தான். ஜாதகத்தை பார்த்தோன்னே இதுக்கு மேலே இவங்க சேர்ந்து வாழ வாய்ப்பே இல்லை அப்படின்றதும் துல்லியமாக தெரிஞ்சிடும். அந்த நேரத்தில் உலகெங்கிலும் இருக்கும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும். தேடல் என்பது நாளுக்கு நாள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆன்மீக தேடல் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே தான் இருக்குது. என்னென்னா அவ்வளோ பிரச்சனைகள் நடப்ப நம்ம வாழ்கிறோம். நம் பிரச்சனை, நம் குடும்பத்தை சார்ந்த பிரச்சனை எப்படி தீரும், என்ன செய்யலாம், முன்னோர்கள்லாம் இவ்வளோ பிரச்சனை இல்லையே, நம்மளுக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் கேட்கும் பொழுது தான் ஏதோ வாழ்வியலில் ஒரு மாற்றம் இருக்குது, எதையோ ஒன்று விட்டுட்டோம் அதனால் கெட்டுட்டோன்னு நம்ம மனசே சிலருக்கு வழிகாட்டுது. சில பேரெல்லாம் மனசு சொல்கிறத கேட்குறதே இல்லை. வரக்கூடிய பிரச்சனையை அந்த பிரச்சனையை நோக்கியாக இருக்காங்க, எதனால் வருதுன்னு அதனுடைய ஆதி மூலம் அதை ஆராய்ச்சி பண்ணுறது கிடையாது. நிறைய விளக்கங்களை ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக நமக்கு ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டிருக்கிறார். தேவ பிரசன்ன முறையில் ஜோதிடம் கணித்து தரும் அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்கள். இன்றும் நமக்கான விளக்கங்களோடு காத்திருக்கிறார். அவர் உங்களின் சார்பில் வணங்கி வரவேற்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். சந்தேகங்கள் எங்கே வரும்னா கரெக்டான தீர்வுகள் யார் சொல்கிறாங்களோ அவங்கள்ட்ட இன்னும் கொஞ்சம் சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு வரும். நிறைய நண்பர்கள் சொந்தங்கள் இந்த வட்டாரங்களில் கேட்குற கேள்விகளில் வந்து முக்கியமாக காதல் திருமணம் அப்படின்னா ஜோதிடம் பார்க்க பொருத்தம் பார்க்க அவசியம் இல்லை, காந்தர்வ மனம் அப்படி மனசு ஒத்து போயிடுச்சு, ஜாதகம் பேசாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இப்போ நிறைய காதல் திருமணங்கள் அதிகமாகிட்டு வந்திருக்குங்க. திருமணத்தப்பெல்லாம் நல்லா தான் பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணிடுறாங்க. திருமணத்துக்காகவும் ஏதாவது ஒரு பெரும் பிரச்சனைன்னு வரும் பொழுது ஓன் ஜாதகமா ஏன் ஜாதகமா இது சரியான பொருத்தம் இல்லாதனால வந்தான்னு பெரியவங்க சில விஷயத்தை கிளப்பி விட்டு போயிடுறாங்க. ஸோ திருமணம் முடிஞ்சிருச்சு, பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை ஜாதகத்தை வச்சு தான் சரி பண்ணணுமா என்னங்கிற விளக்கங்களை இன்றைக்கி சொல்லுங்கய்யா. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஐயா, அதாவது பிரச்சனை அப்படிங்கிறது காதல் திருமணத்தில் மட்டும்தான் வருதுன்றதோ இல்லை நிச்சயித்த திருமணங்களில் மட்டும்தான் வருதுன்றதோ கிடையாதுங்கய்யா. அப்படி பார்த்தா காதல் முழுமையான முழுக்க 100% நிச்சயித்த திருமணங்கள்லேயும் நிறைய பிரச்சனைகள் திருமணத்துக்கு பிறகு அந்த கசப்பான விஷயங்கள் நடந்துருது. நிறைய நிச்சயித்த திருமணங்கள் விவாகரத்து வரைக்கும் போகுதுங்கய்யா. பட் இந்த டாபிக் நீங்கள் காதல் திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்க தேவையில்லை, ஜாதகம் பார்க்க தேவையில்லை அப்படிங்கிற கான்செப்ட் நிலவுது. அதில் ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, 2 மனம் அவங்களுக்கு பிடிச்சி போச்சு அப்படிங்கிறப்ப அந்த இருதரப்பு விஷயங்களும் பார்த்திங்கன்னா பெரியவர்கள் ஜாதகம் பார்க்கலாமே அப்படின்ற மனப்பான்மையில் இருந்தால் கூட அந்த சம்மந்தப்பட்ட பொண்ணு மாப்பிள்ளையும் நீங்கள் 1000 ஜாதகம் பார்த்தாலும் நாங்கள் கல்யாணம் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிற உறுதிப்பாடு இருக்கும்போது அந்த இடத்துல ஜாதகத்தை நம்ம திணிக்கவோ புகுத்தவோ முடியாதுங்கய்யா. ஹாப்பிலி அவங்க ரொம்ப சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிடுவாங்க. பை காட்ஸ் கிரேஸ் அங்கே இயல்பாகவே பொருத்தம் இருந்தது அப்படின்னா ஸ்மூத்தாக போயிடும். இதில் இன்னொரு கேள்வியும் எழும், எங்களுக்கு மனம் பிடிச்சி தானே கல்யாணம் பண்ணியிருக்கோம், அங்கேயே பொருத்தம் இருக்க போய் தானே எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் ஒத்து போயிடுச்சு இல்லை சொல்கிறாங்க இல்லையா. ஐயா, எப்போவுமே ஒரு ஃபேண்டசிக்கும் ரியாலிட்டிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்கய்யா. ஒரே இடத்துல வேலை பார்க்குறவங்க காதல் பண்ணிக்கிறாங்க, இல்லை படிக்கிற இடத்துல காதல் பண்ணுவாங்க. நான் 5-6 வருடம் ஒன்றாவே பழகி ஒருத்தர் புரிஞ்சு தான் நாங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. பட்
ஒரு சேட் ட்ரூத் என்னென்னா 5-6 வருடங்கள் அவங்க ஒன்றாக ஒரே இடத்துல பணியாற்றியோ இல்லை படித்தோ இருக்கும்போது கூட 2 பேருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத விஷயங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அது தெரிய வரும். அதுதான் சோதனை, அதுதான் கர்மா. இது உனக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்கா? அட பாவி, அந்த கல்யாணத்தன்னைக்கு அந்த முதலில் அவங்க தெரியும் உங்களுக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கமே இருக்குன்னு. ஆமாம், உன்னுடைய அன்பை சம்பாதிக்கிறதுக்காக இந்த கெட்ட பழக்கங்களை நான் வந்து ஒழிச்சு வச்சுருந்தேன். இப்போ தான் நமக்கு திருமணம் ஆகிடுச்சே, இன்னைக்கு கணவன் மனைவி ஆகிட்டோம், இதுக்கு மேலே மறைக்க வேணும்னு இருந்தால் நான் வந்து ஸ்மோக் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அடிப்பாய், உனக்கு வந்து மேக்கப் போடுற பழக்கம் இருக்கா? இவ்வளோ தூரமா மேக்கப்பே போட மாட்டியே. ஆமாம், என்னை வந்து நீ என்னுடைய அழகுக்கு இல்லாமல் என்னுடைய அன்புக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக நான் வந்து இப்படி ஒரு மேக்கப் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னே இல்லாமல் இருந்தேன். நீ தான் கல்யாணம் பண்ணிடுச்சே, நான் வாரத்துக்கு 2 தடவை பார்லர் போகிற பழக்கத்தில் இருக்கிறேன் நான். அப்படின்னா என்னம்மா இது இப்போ சொல்கிறியம்மா? அப்படி இது சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் அப்போ தான் அந்த பூகம்பங்கள் வெடிக்க ஆரம்பிக்கும். அப்போது மிக நிச்சயமாக காதல் திருமணம் அப்போது அந்த 2 மனங்கள் ஒத்து போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அதன் பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு காதல் திருமணம் செய்து முடித்த பிறகு அதுக்கு அந்த லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த காலகட்டத்தில் மிக நிச்சயமாக ஒரு நிச்சயத்த திருமணத்தப்போ என்னெல்லாம் பொருத்தங்கள் பார்ப்போமோ, ரஜ்ஜு பொருத்தம், மகேந்திர பொருத்தம், யோனி பொருத்தம், இந்த மாதிரி அந்த தம்பதியர்களுக்கு இடையான பொருத்தம் எப்படி இருக்குது, அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஃபியூச்சரில் வர வாய்ப்பு இருக்குது. 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க, அதுவே வந்து ஜாதக பொருத்தத்தில் இருக்கும். இந்த பையனும் இந்த பொண்ணும் தான் பொருந்தா திருமணம் தான் அவங்க நடக்குன்ற மாதிரி இருந்துடும். பொருந்தா திருமணம் பண்ணிடுவாங்க. ஆமாம், நிறைய காதல் திருமணங்கள் ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை கொடுக்காம நடுவில் டைவர்ஸ் ஆகிறதுக்கு காரணமே பொருத்தம் பார்க்காம அவங்க வந்து அந்த அந்த ஒரு இளமை பருவத்துக்கே உரிய அந்த ஒரு ஈர்ப்பில் காந்தர்வ திருமணம் அந்த அந்த ஈர்ப்பில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அந்த பொருத்தம் வந்து அங்கே வேலையை காட்டிடுது. இந்த இடத்துல மீண்டும் பதிவு பண்ணுறேன், நிச்சயத்த திருமணங்கள் எல்லாமே 100% வெற்றி திருமணமாக இருக்குன்னு நான் பதிவு பண்ண விரும்பலை. பட் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணும்போது வெற்றி உண்டு. அப்படி ஒருவேளை நீங்கள் பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட அடுத்த கட்ட லைஃப்பில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உங்களுடைய பொருத்தம் எப்படி இருக்குன்னு, ஏன்னா நீங்கள் கணவன் மனைவி தான் நீங்கள் சேர்ந்து வாழ போகிறீங்க. உங்களுக்கு அவருக்கு நீங்களும் பெட்டர் ஹாஃப், சரி பாதி இணையர்கள் அப்படிங்கிறப்ப உங்கள் 2 பேருடைய பொருத்தம் எப்படி ஒரு ஜோடி குதிரை மாதிரி தான். நீங்கள் வலது பக்கம் இருக்கிற குதிரையும் இந்த இடது பக்க குதிரையும் ஒன்றா தான் அந்த பயணம் வந்து சிறப்பாக இருக்கும். ஒன்று முந்திக்கிட்டு ஒன்று பிந்திக்கிட்டு இல்லை ஒன்று சோர்வாக ஒன்று இதுவாக இருந்ததுன்னா அது குடஞ்சாந்துடும் இல்லையா. ஸோ அந்த இடத்துல பொருத்தம் பார்க்கும்போது மிக நிச்சயமாக அவங்களுக்கு பலன் தரும். ஒரு ப்ரொஃபஸர் ஃபேமிலி தான். அப்போது 2 பேரும் ஒரே கல்லூரியில் பேராசிரியர் இருக்காங்க, படித்தவர்கள், பண்பானவர்கள், ஒரு எல்லா விஷயத்திலுமே வந்து அறிவு சார்ந்தவர்கள், பேராசிரியர்கள் இல்லையா. 2 பேரும் ஒரே கல்லூரி வேலை பார்க்கும்போது ஒரு சின்ன பசங்க மாதிரி இல்லாமல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட, ஓகே நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல வேலை பார்க்குறோம், ஒரே மாதிரி படிச்சிருக்கோம், ஒரே சம்பளம் சம்பாதிக்கிறோம், சரி நம்ம ஒய் டோன்ட் வி கெட் மேரிட் அப்படின்னு சொல்லி ரொம்ப இயல்பாக பேசி அதுக்கப்புறமா மேரேஜ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஹோரோஸ்கோப் மேலே பெருசாக ஒரு நம்பிக்கை இல்லை. இத்தனை படித்தவர்கள் ஒன்று சேரும் போதுமே 2 பேருமே படித்த முனைவர்கள், பட்டதாரிகள், அப்படி இருக்கும் பட்சத்துலையுமே அவங்களுக்குலாம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஒரு பிரிவு ஏற்படக்கூடிய சூழலில் அந்த பேராசிரியர் கப்புள் அவங்க 2 பேர் சேர்ந்து வந்து எங்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க. அப்போ அவங்ககிட்ட சொல்கிறேன், ஜோதி உங்கள்கிட்ட ஜோடி பொருத்தமே இல்லை, ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க, ஆனால் இங்கே ஜோடி பொருத்தம் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் உண்மையை சொல்கிறாங்க. இல்லை சார், நானும் வந்து ப்ரொஃபஸர், எனக்கு பார்க்குற மாப்பிள்ளையுமே அந்த ரேஞ்சில் பார்க்குறேன், கிடைக்கல. இவருக்கும் அதே மாதிரி இவர் படித்த ரேஞ்சுக்கு பார்க்குறாரு, கிடைக்கல. அப்புறம் நாங்கள் ஒரே இடத்துல இருக்கோம், 2 பேரும் கல்யாணமாக இருக்கும்போது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து நீயும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கா, அவனும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கான், ஒய் டோன்ட் யூ போத் கெட் மேரிட்னு அப்படி ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அப்படி பேசி சரி வேறு நல்லா தான் இருக்கும் போல் அப்படி நாங்கள் ஒரு சூழல் கட்டாயத்தில் கல்யாணம் பண்ணிட்டோம் சார். அப்புறம் பார்த்தா எங்களுக்குள்ள ஏதோ ஒரு கிளாஷ் ஆகிட்டு இருக்குது சார் சொல்லும்போது, ஆமாம் உங்கள் 2 பேருக்குள்ள பொருத்தம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அதோடைய பலாபலம் தான் நீங்கள் அனுபவிச்சு இப்போ இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, அதன் பிறகு ஒரு ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் சார் ஜாதகத்தை பரிகாரம் பண்ணலாமே. பரிகாரங்களை பற்றி நான் பல இடங்களில் பேசியிருக்கேன். ஒரு வண்டி ரிப்பேர் ஆகி நின்றுடுச்சுன்னா நீங்கள் எத்தனை தடவை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்ணாலும் அங்கே ரிப்பேர் இருக்குது. அதை முறைப்படி அதை நீங்கள் ஒரு மெக்கானிக்கிட்ட கொடுத்து ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் அது மறுபடியும் சீராகும். அதுபோல தான் ஸ்தலங்களோ இல்லை பரிகாரங்களோ சொல்லும்போது அங்கே போயிட்டு உங்கள் கர்மாவை நிவர்த்தி பண்ணிவிட்டு அதற்குரிய நீங்கள் விஷயத்தை பண்ணும்போது தான் அந்த பயணம் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகி ஸ்மூத்தாக போகும்.
அதன் பிறகு ரெண்டு பேருக்கும் பொருத்தம் பார்த்து எங்கே என்ன பிரச்சனை இருக்குது, இவங்க 2 பேருக்கான ஸ்தலங்கள் என்ன பரிகாரங்கள், இது எல்லாத்தையுமே ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸாக வந்து அவங்களுக்கு அவங்க பாஷையில் சொன்னால் ஒரு சிலபஸ் மாதிரி கொடுத்து அது செய்யும்போது அவங்களுக்கு என்ன நம்பிக்கை வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் நடந்திருக்குமே உங்கள் லைஃப்பில் ஆஃப்டர் மேரேஜ், இத்தனைக்கும் 6 மாதங்கள் தான் திருமணமாகி 6 மாதங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள பயங்கரமான பிளவு ஏற்பட்டு, சரி இதை தீர்க்கணும் பிஃபோர் கோயிங் டு டிவோர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இதை ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாமே. எந்த நண்பர்கள்லாம் கூடி சேர்த்து வச்சாங்களோ அந்த நண்பர்களில் ஒருத்தர் என்னோட ஆல்ரெடி கிளைண்ட்டு, அப்புறம் சாரை பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அப்படி வரும்போது தான் அவங்களுக்கு வந்து படித்தவர்கள், அதனால் அவங்களை நம்ப வைக்கிறதுங்கிறது ரொம்ப சவாலான விஷயம். அப்போ இந்தந்த விஷயங்களை நீங்கள் கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க, இந்தந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு முட்டி இருந்திருக்குமே, இந்தந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஆகும். ஆமாம் சார், இந்த விஷயங்களால தான் எங்களுக்கு வந்து பிரச்சனை ஏற்பட்டதுன்னு அவங்க உறுதிப்பாளர் சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க என்ன நம்ப ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் எங்கே போயிட்டு வாங்க, இந்தந்த கிழமையில் போயிட்டு வாங்க, வேறு கிழமையில் போகாதீங்க, இந்த கோயிலுக்கு இந்த கிழமைனா இந்த கிழமை தான் போகணும், நாங்கள் லீவ் போட வேண்டிய போடுங்க, உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா லீவ் போடுங்க, இல்லைன்னா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஒரு பரிகாரத்தை பண்ணக்கூடாது. இந்த கிழமையில் போக சொல்கிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்கும். டைவர்ஸ் பெட்டிஷன் போகிற அளவுக்கு போயிட்டீங்க, லீவ் போட வேண்டாம். ஆமாம், சரி, they used to ask like this, சார் இப்போ புதன்கிழமை தான் போகணுமா, இப்போ சாட்டர்டே சண்டேல போகக்கூடாது, வீக்கெண்டில் போகக்கூடாது. பிரேக்கில் பிரச்சனைனா பிரேக்கை தான் இது பண்ணணுமே தவிர நீங்கள் வேற ஒரு பாட்டை ரெடி பண்ணால் பிரேக் சரியாயிடுமா? நீங்கள் சொல்லுவீங்களா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி மாத்திரம்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி போட்டால் வேலை செய்யும். ஆமாம். ஸோ தட்ஸ் அ ரூல் ஃபார் எவ்ரி திங் சார். அந்த ரூலை நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்கன்னா அது பலன் தராது. ஸோ அந்த வகையில் அதுக்கப்புறமா தி கேம் இன் டு அ பாயிண்ட், அதை நம்ம எல்லாமே டிசிப்ளின்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த கோயில் பரிகாரங்களை பண்ணுறதுக்காக 2 பேர் மறுபடியும் சேர்றாங்க. இது எப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இதில் ஏற்பட்டுருச்சு. ஒன்றா கோயிலுக்கு போகிறது, அவங்க ஃபோன் பண்ணி உன்னை இத்தனை மணிக்கு சார் எந்திரிச்சு இதை பண்ண சொன்னார் அப்படின்னு இவங்க ரிமைண்ட் பண்ணுறது. கிட்டத்தட்ட 2 பேர் வேற வீட்டுக்கே போயிட்டாங்க, ஒரே வீட்டில் இருந்தவங்க. அதுக்கப்புறமா மெல்ல அப்போ தான் அந்த உண்மையிலே அவங்க அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. 2 பேருடைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கட்டி வச்சுட்டாங்க. பட் இவங்க 2 பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் அப்போ தான் வளருது. அந்த கிரகங்கள் வந்து அவங்களுக்குள்ள அந்த நட்பு உருவாக்குதுங்க சார். இதான் உண்மை. அந்த கோயிலுக்கு போகும்போது அவங்க சேர்ந்து போகிறாங்க, சேர்ந்து போகும்போது ஒன்றா போகிறாங்க, ஷாப்பிங் பண்ணுறாங்க, அங்கே போயிட்டு குங்குமத்தை வச்சு விடுறது, இவங்க வந்து விபூதி ஊதி விடுறது, சினிமா மாதிரி சார் இது. அவங்க சொன்ன வார்த்தைகள் தான் அவங்க சொல்கிறேன் சார், பரிகாரம் பலிக்குதுன்றது. அப்புறம் இந்த பரிகாரத்தை பண்ண போன இந்த ட்ராவல்லே நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் சார். இதெல்லாம் ஒரு விஷயம் நம்ம சண்டை போட்டிருக்கோம் பாருன்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டோம். இங்கேருந்து அவங்களுக்கு ஆக்சுவலி நான் ஹனிமூன் ரெடி பண்ண மாதிரி ஆயிடுச்சு சார். அவங்களுக்கு திருச்சி தாண்டி முசிறி போகிற வழியில் ஒரு கோயில் சொல்லியிருந்தேன் சார். இப்போ இங்கே சென்னையிலேருந்து அவங்க திருச்சி போகணும் இல்லையா, 2 பேரும் ஒரே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது, திருப்பி சென்னை வர்றது, அவரை இவங்க கேர் பண்ணிக்கிறது, இவங்களை கேர், இது இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ 100க்கு 100% அவங்களுக்கான ஸ்தலங்கள் வந்து அவங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்வு பண்ணி கொடுக்குது. நீங்கள் இப்போ அதனாலும் காரணம் கப்பிச்சிக்கலாம், ஆனால் பின்னாடியில் பிளானட் இயங்குது, நிச்சயமாக அவங்க வேலையை காட்டும் சார். அதாவது நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணுங்கள், அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுங்கள், எதா வேணா இருக்கட்டும், அங்கே கிரகம் வேலை செய்யும். நீங்கள் வந்து ஏதோ ஒரு காலச்சூழலில் நிர்பந்தத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணிடலாம். நீங்கள் அதுக்கு லவ் மேரேஜ் அப்படின்னு பேர் கொடுக்கலாம், அது மேரேஜ் அவ்வளோதான். அந்த மேரேஜுக்கு பார்க்க வேண்டிய பொருத்தத்தை பார்த்தால் மட்டும்தான். யூ ஒன்ட் பிலீவ் மீ, இன்னைக்கு நம்ம ஷூட்டிங் வர்றதுக்கு முன்னாடி கூட ஒரு மேரேஜ் இஷ்யூ, வெட்டிங் இஷ்யூ தான் நான் பார்த்துட்டு, இத்தனைக்கும் நிச்சயத்தை திருமணம் முழுக்கவே டிசாஸ்டர், அது எல்லாத்தையும் இன்றைக்கி பேசி முடிச்சுட்டு தான் நான் வர்றேன். நீங்களும் அதே கேள்வி கேட்குறீங்க. ஸோ திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். நீங்கள் அவ்வளோ சுலபமாக அந்த திருமணத்தை அணுகிறாதீங்க. ஏன்னா ஒரு திருமணங்கிறது 2 மனங்கள் சேர்றது மட்டும் இல்லை, 2 குடும்பங்கள் சேருது. நீங்கள் ஒரு கணவன் மனைவியாக வாழ்ந்து உங்களுக்கு குழந்தைகள் பிறந்து அவங்க ஒரு வம்சாவளியாக வரக்கூடியதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் தான் பொறுப்பு. நீங்கள் போடுற விதை தான் நாளைக்கு விருட்சமாக போகுது. ஸோ நீங்கள் இந்த ஜங்ஷனில் உங்கள் 2 பேருக்குள்ள பொருத்தத்தை ஒழுங்காக பார்த்து, இல்லை அப்படியே கல்யாணம் பண்ணிட்டாலும் இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் வரும், எங்கெல்லாம் பிரச்சனைகள் வருங்கிறது, எங்கெல்லாம் குண்டுக்குழி இருக்குன்றது அந்த ஜாதகம் காட்டிடுங்கய்யா. அங்கெல்லாம் கவனமாக இருந்துக்குங்க. இந்த ஸ்தலங்கள் போனீங்கன்னா நீங்கள் அதுலேருந்து வெளில வந்துடலான்னு சொல்லி ஒரு க்ளீன் ரோட் மேப் போட்டு கொடுத்துட்டோம்னா அதில் பயணம் பண்ணும்போது தான் அந்த வாழ்க்கை சிறக்கும். இல்லைன்னா நீங்கள் அவசரமாக செஞ்ச விஷயங்கள் அவசரமாகவே முடிஞ்சும் போயிடும். ரொம்ப சிக்கலான, ரொம்ப ஆபத்தான, ரொம்ப நுணுக்கமாக அணுக வேண்டிய விஷயன்றது திருமணம். அது விளையாட்டு காரியம் இல்லை. இப்போல்லாம் விளையாட்டே ரொம்ப சின்சியராக விளையாடுறாங்க. திருமணத்தை விளையாட்டு எடுத்துக்கலாமா? ஸோ ரொம்ப சென்சிட்டிவான, வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமா நீங்கள் அணுகணும். ஜாதகம் பார்க்கலாமா வேணாமாங்கிற கேள்வியே இல்லை, பார்த்தே ஆகணுங்கய்யா. ஆனால் மட்டும்தான் அதில் நீங்கள் தீர்வை கடைப்பிடித்து ஜெயிக்க முடியும். மற்ற கருத்தே இல்லை.
இன்னொன்று கஷ்டமான விஷயமாக இருந்தால் கூட வேண்டாம் பிரிஞ்சிருங்கன்னு சொன்ன தருவாய் இருக்கா? ஒத்தே வராதுங்க அப்படின்னு உண்டுங்கய்யா. கசப்பான உண்மையும் அதுதான். அதாவது 2 மனங்கள் வந்து சேர்ந்து வாழவே முடியாதுங்கிற ஒரு விஷயம் அந்த ஜாதகத்தில் இருக்கும். இவங்க இந்த மாதிரி ஒரு பந்தத்துக்குள்ளே போய் வேதனைப்பட்டு காயப்பட்டு நித்திய கண்டம் பூர்ணாயுஸ் மாதிரி டெய்லி சண்டை அப்படி அடிபட்டு தான் அடுத்த லெவலுக்கு போகணுங்கிற ஒரு அமைப்பு இருக்குங்கய்யா. இந்த கணவன் மனைவிங்கிறது 2 தரப்புங்கய்யா. அதில் ஒருத்தர் மட்டுமே விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தால் சலிப்பாயிடும். குனிய குட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி அது ரொம்ப தப்பான விஷயம் காட்டுங்கய்யா. இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படியாவது கட்டி காத்துடணும், எப்படியாவது நம்ம சேர்ந்து வாழ்ந்துடணும்னு சொல்லிட்டு அந்த கணவனோ இல்லை மனைவி யாராவது ஒருத்தர் இறங்கி போய்கிட்டே இருப்பாங்க. இந்த எதிரில் இருக்கவங்க அந்த எதிர் ஜோடி வந்து நம்ம எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க மேலே 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 அவங்க காயப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் ஆகிடும். அதுக்குமே அந்த ஜாதகத்தில் வந்து அமைப்பு இருக்கும். இந்த பையன் அந்த பொண்ணுக்கிட்ட போய் சீரழிஞ்சு திரும்பி வரணும், இல்லை இந்த பொண்ணு போய் அந்த பையன்கிட்ட வந்து அடிபட்டு திருப்பி வரணுங்கிற அமைப்பு இருக்குங்கய்யா. அந்த கர்மாவை தான் அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. நான் தான் சொல்கிறேன், ஜாதகத்தை பார்த்தோன்னே இதுக்கு மேலே இவங்க சேர்ந்து வாழ வாய்ப்பே இல்லை அப்படின்றதும் துல்லியமாக தெரிஞ்சிடும். அந்த நேரத்தில் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, இல்லை வேறு யாராவது சொல்கிறாங்க, எப்படியாவது வாழ வச்சுருங்க அப்படின்லாம் வந்து தப்பாக கைட் பண்ணிடக்கூடாது. இவங்க ஆகாது, சுத்தமாக பொருத்தம் இல்லை. இது சமயங்களில் அந்த மாதிரி உறவுகள் உயிருக்கே பங்கமாக வந்துடுங்கய்யா. இது வந்து என்ன நினச்சிட்டிங்க நீங்கள் கிரகங்களை? ஐயோ பயங்கரமானதுங்கய்யா, பெரிய டிசாஸ்டர்ஸ் ஏற்பட்டு விட்டுரும். அதனால் அந்த ஜங்ஷனில் அவங்க பிரிஞ்சுட்டாங்கன்னா 2 தரப்புக்குமே நல்லதுங்கய்யா. அவங்க எங்கேயோ போய் நல்லா வாழ்வாங்க, இவர் எங்கேயோ அடுத்த லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிவிடுவார். ஸோ எது உண்மையோ என்ன இருக்கோ அதை ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்கிறது தான் ஜோதிடத்துடைய ஒரு பேசிக்கான அறம். அப்போது சேர்க்க முடிஞ்சது தான் சேர்க்கணும், பரிகாரம் செஞ்சால் ஜெயிக்க முடிஞ்சது தான் ஜெயிக்கணும்னு சொல்லணும். ஆகாதுன்னா ஆகாது தான், கூடாதுன்னா கூடாது தான். எங்கள் லைஃப் வந்து அதோடு முடிஞ்சு போகிறதில்ல, இன்னொரு லைஃப் எல்லாருக்குமே உண்டு. சேர்க்க முடிஞ்சால் சேர்க்கலாம், இல்லைன்னா பிரிகிறது தான் அழகான தீர்வு. அது அவங்களுக்கு புரிகிற மாதிரியும் பொறுமையாக சொல்கிற விதத்தில் தான் இருக்குது, அவங்க எப்படி ஏற்றுக்கிறாங்கன்றதை பொறுத்து. நிச்சயமாக நீங்கள் அதை முன்கூட்டியே முடிவு பண்ணிடுங்க. இந்த ஜாதகர் நம்மளுக்கு வந்து சொல்கிறத செய்வார், நாம் இவருக்கு துணிஞ்சு இறங்கி முடிவு எடுக்கலான்ற விஷயத்தை அதுக்கப்புறம் தான் எடுக்கிறீங்க. நிறைய பேருக்கு இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்குது. நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் ஆரம்பித்தது காதல் திருமணம் தான். காதல் திருமணத்தை மட்டும் சொல்லாத, நிறைய விஷயங்கள் பெற்றோர்களை நிச்சயிக்கப்பட்ட திருமணமும் ஆஃப்டர் பிரச்சனையில் வரும்போது அது வேறு டைப் ஆஃப் மெக்கானிசம், ரிப்பேரிங் மெத்தட் வேறு மாதிரி இருக்கும், வலிக்காமல் ஊசி போடுற மாதிரி. எல்லாத்தையும் சரி செய்ய முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும் உங்களுக்கு போதும். அந்த நம்பிக்கையை இன்றைக்கி தந்திருக்கீங்க. நேர்கள் சார்பிலும் நிலையத்தின் சார்பிலும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்கய்யா. நேர்களே, நமக்காக இருக்கலாம், நம்மை சார்ந்தவர்கள், நம் நண்பர்கள், நம் குடும்பத்தினர் யாருக்காவது இது போன்ற பிரச்சனைகள் இருந்தால், காதலிச்சு திருமணம் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் என்னத்தை போய் ஜாதகத்தை பார்க்கணுன்ற சலிப்பு வேண்டாம். அவங்களுக்கும் ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு சாதகமான வாழ்க்கையை அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த நிகழ்ச்சி தந்திருக்குது. மீண்டும் இதே போன்ற பயனுள்ள நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற வேண்டுமா? 9566626742 என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர் மற்றும் தாங்கள் இப்பொழுது வசிக்கும் ஊர் இந்த 2ஐயும் டைப் செய்து அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் மட்டுமே உங்களுக்கான பதிவு மற்றும் ஆலோசனை பற்றிய விவரங்கள் அனுப்பப்படும்.